புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நல்லாசியுடன் மே 12 பிறந்தநாள் காணும் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி பிறந்த நாளில் எல்லையை காக்கும் ராணுவ வீரர்களை வணங்குகிறோம். RS ராஜேஷ், அதிமுக வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர். மே 12 பிறந்தநாள் காணும் புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வழக்கறிஞர் அபிஷேக் ரங்கசாமி, மாவட்ட செயலாளர், MGR இளைஞரணி, தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்டம். ஆதா நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவி பாரதி. உலகமே ஆவலோடு எதிர்பார்த்த புதிய போப் ஆண்டவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க. வரலாற்றுல முதல் முறையாக அமெரிக்காவை சேர்ந்த ஒருத்தர் போப் ஆண்டவரா தேர்வாயிருக்கிறார். கத்தோலிக்க திருச்சபையோட தலைவராயிருந்த போப் பிரான்சிஸ் கடந்த 21ஆம் தேதி உடல்நல குறைவின் காரணமாக காலமானார். இதனை அடுத்த போப் யாருன்னு உலகமே ஆவலோட எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்துச்சு. இந்த நிலையில அமெரிக்காவை சேர்ந்த ஒருவர் போப் ஆண்டவரா தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். போப் ஆண்டவருக்கான வாக்குப்பதிவுங்கிறது மிக மிக ரகசியமாக நடக்கக்கூடிய ஒரு வாக்குப்பதிவா கருதப்படுது. இந்த வாக்குப்பதிவை யாராலையுமே பார்க்க முடியாது. அந்த வாக்குப்பதிவுல பங்கேற்கிற கார்டினல்ஸ் தவிர வேற யாராலுமே இந்த வாக்குப்பதிவை பத்தி தெரிஞ்சுக்க முடியாது. கார்டினல்ஸா இருக்கிறவங்க 80 வயதுக்கு கீழே இருக்கிறவங்க தான் கார்டினல்ஸா இருப்பாங்க. இது உலகத்துல இருக்கக்கூடிய பல்வேறு நாட்டை சேர்ந்த கார்டினல்ஸ்லாம் இங்க தன்னுடைய வாக்கு செலுத்துவாங்க. இந்த முறை 71 நாடுகளை சேர்ந்த 133 கார்டினல்கள் தன்னுடைய வாக்குகளை செலுத்தியிருக்கிறாங்க. இந்த 133 கார்டினல்ஸ்ல இருந்து யாராவது ஒருத்தவங்க தான் போப் ஆண்டவரா தேர்வு செய்யப்படுவாங்க. இந்த தேர்வு செய்யப்படுற முடிவுகளை எப்படி வெளியிடுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 3ல 2 பங்கு ஒரு வாக்கு அதிகமா யாருக்கு விழுதோ அவங்க தான் போப் ஆண்டவரா தேர்வு செய்யப்படுவாங்க. 2 பங்குக்கு ஒரு வாக்கு அதிகம் அப்படின்னா, இப்போ மொத்தம் 100 பேர் இருக்காங்க அப்படின்னா, அதுல 2 பங்கு ஒரு 70 பேர் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, 70க்கு 1 எக்ஸ்ட்ரா 71 பேர் யாருக்கு வாக்கு செலுத்துறாங்களோ அவங்க தான் புதிய போப் ஆண்டவரா தேர்வு செய்யப்படுவாங்க. இந்த முறை முதல்ல வாக்குப்பதிவு நடந்துச்சு. அப்பொழுது யாருமே பெரும்பான்மை பெறல. இப்போ வாக்குப்பதிவு பல கட்டங்களா நடைபெறும். இப்போ முதல் கட்ட வாக்குப்பதிவுல யாரும் பெரும்பான்மை பெறலைன்னா, அந்த தேர்வு நடக்கக்கூடிய அந்த அறையில இருந்து புகைநோக்கி வழியா கருப்பு கலர் புகைய வெளியிடுவாங்க. கருப்பு கலர் புகை வெளியில வந்துச்சு அப்படின்னா, இன்னும் போப்பா யாரும் தேர்ந்தெடுக்கப்படல அப்படின்னு அர்த்தம். இதே அந்த புகை வங்கியிலிருந்து வெண்மை நிற புகை வெளியில வந்துச்சுன்னா, போப் ஆண்டவர் தேர்வு செய்யப்பட்டுட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அதற்கான வாக்குப்பதிவு தான் வாட்டிகன்ல நடந்துச்சு. முதற்கட்ட வாக்குப்பதிவுல பெரும்பான்மை வாக்குகள் யாருக்கும் கிடைக்காததனால, இதனை தெரிவிக்கும் விதமா ரகசிய கூட்டம் நடைபெற்ற அறையிலிருந்து புகைப்போக்கில கரும்புகை வெளியேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மறுபடியும் 2ஆம் கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்த 2ஆம் கட்ட வாக்குப்பதிவிலே புதிய போப் ஆண்டவர் யாருன்னு தேர்வு செஞ்சு விட்டாங்க. அதனுடைய அடையாளமாக தான் அங்க இருக்கக்கூடிய புகைப்போக்கிலிருந்து வெள்ளை நிற புகை வெளியேற்றப்பட்டது. இதனால 267வது புதிய போப் ஆண்டவராக அமெரிக்காவை சேர்ந்த ராபர்ட் பிரிவோஸ்ட் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு. அமெரிக்காவை சேர்ந்த ஒருத்தவர் போப் ஆண்டவரா தேர்வு செய்யப்படுறது இதுதான் முதல் முறை. போப் ஆண்டவரா தேர்வு செய்யப்பட்டோன்னே தேர்வு செய்யப்பட்டவர்களுடைய பெயரை மாத்துவாங்க. அதே போலதான் இப்போ புதிதாக தேர்வு செய்யப்பட்டு இருக்கிற போப் ஆண்டவருடைய பெயர் இனிமே 14ஆம் லியோ என்று அழைக்கப்படும் அறிவிக்கப்பட்டிருக்கு. புதிதாக பதவியேற்ற போப் ஆண்டவர் 14ஆம் லியோ வாட்டிகன்ல இருக்கக்கூடிய பால்கனில தோன்றி அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆசிகளை வழங்கி இருக்கிறாரு. புதிதாக போப் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதை வாட்டிகன்ல திரண்டிருந்த லட்சோப லட்ச கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஆரவாரத்தோட கொண்டாடிட்டு வராங்க.